அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சின்னாக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பெரியாக்கள் பின்னுக்கு போயிரு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன், அம்மா பஅத். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஏக இறைவனின் ஏகத்துவ மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறுதியாக ஏற்றி வைக்க வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றி அவருடைய தோழர்கள், அவருடைய தோழர்களை பின்பற்றியவர்கள், அவருடைய தோழர்களை பின்பற்றியவர்கள் மீதும், முஸ்லிம்கள் முஃமின்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, தாய்மார்களே, எந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதற்கான பரிபூரண கூலி அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமையில் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் தன்னுடைய அடியார்கள் முஃமின்கள் முஸ்லிம்களுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிகம் வழங்குவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர்களுக்கு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிகமாக வழங்கி கொண்டே இருப்பான். ஆனால் முஸ்லிம்களாகிய நாங்கள், அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட நாம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய வாய்ப்புகளில் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த ரமலானுடைய இந்த 30-29 நாட்களையும் அடையக்கூடிய பாக்கியம். இந்த ரமலானை சென்ற வருடம் எங்களோடு கழித்தவர்கள் இன்று இந்த இடத்தில் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய வயதை ஒத்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வயதை ஒத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்காத அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அந்த பாக்கியமும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நலவை நாடி இருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தில், நோன்பு நோக்கக்கூடிய அமலில் எந்தவித குறைபாட்டையும் நாம் செய்வதில்லை, பரிபூர்ணப்படுத்துகிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழக்கூடிய வாய்ப்பை, பாக்கியத்தை, ஐவேளை தொழுகைகளை, குறிப்பாக சுபுகுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறான். பொடுபோக்காக்கி விடவில்லை, உதாசீனப்படுத்தி விடவில்லை, பயன்படுத்தி இருக்கிறோம். தர்மம் செய்யக்கூடிய, சதக்கா செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான், பயன்படுத்தி இருக்கிறோம். அல் குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பயன்படுத்துகிறோம். அதுக்கார், தஸ்பீஹ்கள், ஸலவாத்துகள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது, பயன்படுத்துகிறோம், செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கிய வணக்கம் நோன்பு மாத்திரம்தான். நோன்பு நோக்கக்கூடிய அமல் மாத்திரம்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் மிக கடமை. ஏனைய வணக்கங்கள் எல்லாம் ஏனைய காலங்களிலும் எங்களுக்கு கடமையாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எப்படி ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் ரமலானுடைய காலத்தில் ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகிறானோ ஜமாஅத்துடன், குறிப்பாக சுபஹுடைய தொழுகையை எப்படி ஒரு மனிதன், ஒரு மூமின் முஸ்லிம் நிறைவேற்றுகிறானோ, அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி பயிற்சியாக எடுத்துக்கொண்டு ஏனைய காலத்திலும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் தான் நானும் நீங்களும் தவறு விடுகிறோம். ரமலானுடைய காலத்தில் செய்த அமல்களும் செயல்களும் ஏனைய காலங்களில் எங்களை விட்டும் தூரமாக செல்கிறது. ஆனால் இந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதில் அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். உதாரணமாக சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுக்கும் அமல்கள் செய்வதில் போட்டித்தன்மை காணப்படும், பொறாமை தன்மை காணப்படும். எந்த விடயத்தில் பொறாமை?
பட்டங்கள் பதவிகளை சம்பாதிப்பதில் அல்ல, சொத்துகளையும் செல்வங்களையும் சேர்ப்பதில் அல்ல அவர்களுக்குள் இருந்த பொறாமை, போட்டி. மாற்றமாக அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு அமல்களை பயன்படுத்துவதில். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த களத்திற்காக தயாராகின்ற நிலைமை, செல்வத்தில் நிதியில் குறைபாடு. சஹாபாக்களை அழைத்து சொல்லுகிறார்கள், உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் நிதிகளையும் திரட்டி வாருங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மா அப்கைத லிஅஹ்லிக், உமரே, உம்முடைய குடும்பத்திற்காக எதை மீதம் வைத்து விட்டு வந்திருக்கிறீர்? மித்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படியான ஒரு பங்கை கொண்டு வந்திருக்கிறேனோ அப்படியான அதே போன்ற ஒரு மீதமான பங்கும் வீட்டில் இருக்கிறது குடும்பத்திற்காக. அபூபக்கர் திரும்பி வருகிறார். அபூபக்கரே, மா அப்கைத லிஅஹ்லிக், உம்முடைய குடும்பத்திற்காக எதை மீதம் வைத்து விட்டு வந்திருக்கிறீர்? அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மாத்திரம் மீதம் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? எதை நாடுகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? வீட்டில் எதுவுமே இல்லை, ஒட்டுமொத்த செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டேன், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கரே, உங்களை நான் எந்த விடயத்திலும் ஒரு காலம் முந்திவிட முடியாது. ஏன்? எத்தனை, இது மாத்திரமல்ல, நிறைய விடயங்கள், நிறைய ஹதீதுகள் வருகிறது இவர்களின் போட்டித்தன்மை குறித்து. எல்லா விடயத்திலும் போட்டி போடுவார் உமர், முடியாது. அபூபக்கர் முந்தி விடுவார். இதனால் தான் சொன்னார் உமர், உங்களை எந்த விடயத்திலும் என்னால் முந்திக் கொள்ள முடியாது அபூபக்கரே என்று. அப்படியான சஹாபாக்களை, அப்படியான நபித்தோழர்களை பார்த்து இறங்கிய வசனம் தான் இந்த நோன்புடைய வசனம். எங்கள் அனைவருக்கும் தெரியும், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதன் நோக்கத்தை ரப்பு சொல்லுகின்ற பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஒவ்வொருவரும் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த வசனம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இதற்கு பிறகு பிறக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் பொருந்தும், அல் குர்ஆனை ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் நீங்கள் என்று பார்த்து பேசிய அந்த சமூகம், அந்த சஹாபாக்களை, அந்த நபித்தோழர்களை பார்த்து பேசிய வசனம் தான் நீங்கள் என்று. அந்த சஹாபாக்கள் என்னையும் உங்களையும் விட இறைவனை அஞ்சுவதில் மிக குறைவானவர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமலில் இவ்வளவு போட்டி போடுவதற்கு காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமலில் இப்படி போட்டி பொறாமைப்பட காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர், உமருன் ஃபில் ஜன்னah, உமர் சுவனத்திலே இருப்பார். அபூபக்கர் ஃபில் ஜன்னah, அபூபக்கர் சுவனத்திற்கு தகுதியானவர் என்று சான்றிதழ் வழங்கினார்களே, அந்த சான்றிதழ் போதாதா அபூபக்கருக்கும் உமருக்கும்? ஏனைய நபித்தோழர்களுக்கும் போதாதா? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த அல்லாஹ்வின் சான்று போதாத அவர்கள் சுவனத்திற்கு செல்ல? அவர்கள் ஏன் வாழ்க்கையில் அமல்களில் போட்டி போட வேண்டும்? எதற்காக பொறாமைப்பட்டு அமல்களில் ஈடுபட வேண்டும்? ஆனால் அப்படியான அந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? லல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலும் தக்குவாவினுடைய குறைபாடு இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வை இறையச்சம் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானில் மாதத்தில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அன்றைய சமூகத்தை பார்த்து பேசியது. அல்லாஹ் பொருந்து கொண்ட சமூகத்தை பார்த்து அல்லாஹ் இந்த வசனத்தை எழுப்புகிறான். ஆகவே அல்லாஹ் ஈமான் கொண்டாடியார்களே, அந்த தோழர்களுக்கு இவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் பேசுகிறது என்றால், இந்த இறையச்சம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அமல்களில்
எவ்வளவு போட்டி போட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு சுபகுடைய தொழுகைக்கும் ரமதானுடைய காலத்தில் பள்ளி வாயிலுக்குள் வந்தால் தான் விளங்குகிறது, இவ்வளவு மனிதர்களும் இந்த பள்ளியை சுற்றித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று. இவ்வளவு காலமும் இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த பகுதியை சுற்றித்தான், இந்த பள்ளிவாயல் மஹல்லாவை சுற்றித்தான் வாழ்ந்தார்களா என்று சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு தோன்றுகிறது. ஏனைய காலங்களில் அந்த ஜமாஅத்துடைய சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை. லுஹருடைய, அசருடைய, மகரிபுடைய, இஷாவுடைய தொழுகையில் சமூகம் அளிக்கவில்லை என்றால் பரவாயில்லை. வேலையாக ஏதேனும் தேவையாக வெளியில் சென்றிருக்கலாம், ஊரை விட்டு வேறு பகுதிக்கு சென்றிருக்கலாம், கிடைக்கக்கூடிய இடத்தில் தொழுதிருக்கலாம், கிடைக்கக்கூடிய மஸ்ஜிதில் ஜமாஅத்தோடு தொழுதிருக்கலாம். சுபஹுடைய தொழுகை நித்திரையிலேயே கழிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு கட்டளை இடுகிறான். நபியே, உம்முடைய குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அந்த தொழுகையிலேயே தொடர்ச்சியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு ரப்பு சொல்லுகிறான், லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுகும். நீங்க தொழுங்கள், உங்களுக்கு தொழுகை கடமை நபியே, ஆனால் அதற்காக வேண்டி நாங்கள் உங்களிடத்தில் தொழத்தானே சொல்லுகிறோம், உங்களிடத்தில் நாங்கள் வாழ்வாதாரம் கேட்கிறோமா, ரிஸ்கை நாங்கள் உம்மிடம் கேட்கின்றோமா நபியே என்று அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறான், நர்சுகுகும், உங்களுக்கு நாங்கள் தானே வாழ்வாதாரம் அளிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் தானே பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறோம், தொழுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை இல்லாமல் ஒரு விடயம் இருக்கிறது தொழுகையை குறித்து. ஏன் தொழுகையிலே பொடுபோக்கு இருக்கிறது? நாங்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிறோம், உங்களிடத்தில் நாங்கள் ரிஸ்க் கேட்கவில்லையே என்று ரப்பு பேசுகிறான். அந்த ரப்புக்காக, நன்றி கடனுக்காக நாங்கள் தொழுகையில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். மாற்றமாக இந்த ரமலானில் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை, 5 வேளை தொழக்கூடிய பாக்கியத்தை, குர்ஆன் ஓதக்கூடிய முறைமையை, ஏனைய அமல்கள் செய்யக்கூடிய விடயத்தை ரமலானில் மாத்திரம் பயன்படுத்திவிட்டு ஏனைய காலத்தில் பயன்படுத்தவில்லை என்றால், அந்த அல்லக்கும் தத்தகூன் என்கின்ற வசனம் இருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறலாம் என்ற வசனம் எனக்கும் உங்களுக்கும் பாதிப்பு செலுத்தவில்லை. அந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் சரியான பாடத்தை தரவில்லை. 130 29 நாட்கள் நோன்பும் எனக்கும் உங்களுக்கும் எந்தவித தாற்பயத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. ஏன் 29 30 நாள் தொழுத நான் ஏனைய காலங்களில் ஷவ்வாலுடைய முதலாவது புரை தென்பட்டதிலிருந்து தொழ வரவில்லை என்றால் எனக்கு பயனில்லை. 29 30 நாள் நோற்று இருக்கிறேன், இறையச்சம் எனது உள்ளத்தில் தாக்கம் செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை ஷவ்வாலுடைய பெருநாளுடைய இரவன்று, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் சுபஹுடைய தொழுகைக்காக எத்தனை சப்புகள் இந்த பள்ளியில் நிற்கின்றது என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்வான். நானும் நீங்களும் முடிவு செய்ய வேண்டும். 29 30 நாள் நான் எழும்பி இருக்கிறேன், எனது பிள்ளை, குழந்தை, மனைவிகளை எழுப்பாட்டி இருக்கிறேன், அந்த அன்று சுபஹுக்காக எழும்பவில்லை என்றால் நான் என்னையும் எனது குழந்தைகளையும் மனைவியையும் நரகத்திற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக தருவான். அப்படியான வாய்ப்பு தான் இது. அல்லாஹ் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக வழங்கிய முன்னைய சமுதாயங்களை பற்றி யோசித்து பாருங்கள். ஃபிர்அவுனுக்கு அல்லாஹ் கொடுக்காத வாய்ப்புகளும் சந்தர்ப்பமுமா? காரூனுக்கு அல்லாஹ் கொடுக்காத வாய்ப்புகளும் சந்தர்ப்பமுமா? அபூ லஹபுக்கு, அபூ ஜஹலுக்கு, உத்பா, ஷைபா போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுமா? அவர்கள் பயன்படுத்த தவறினார்கள், நரகவாதிகளாக மாறினார்கள். அல்லாஹ் நிறைய தந்து கொண்டே இருப்பான், வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும். என்னுடைய அடியா நேர்வழியை பெற வேண்டும், சுவனவாதியாக மாற வேண்டும் என்று அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்த தவறுவதும் என்னுள்ளும் உங்களுள்ளும் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை பொறுத்துதான் இருக்கிறது. இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின்
ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை ஒரு போதும் மாற்றவே மாட்டான், அவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளும் வரை. ஆகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். சுன்னத்தான அமலை நிறைவேற்றி இருக்கிறோம். எப்படி இந்த அமல்களில் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறோமோ, இந்த சுன்னத்தான வணக்கங்கள், சுன்னத்தான தொழுகை எல்லாம் எப்பொழுது பயனளிக்கும் தெரியுமா? நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது தொழுகையை குறித்து. அந்த தொழுகையை குறித்து விசாரணை பரிபூரணம் என்றால் அவன் நாளை மறுமையில் சுவனவாதி. அந்த தொழுகையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான் மலாயிக்காமார்களிடத்தில், என்னுடைய அடியானிடத்தில் சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று. அப்படி அந்த சுன்னத்தான வணக்கங்களை கொண்டுதான் ஃபர்லான தொழுகையில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, தாய்மார்களே, ரமதானுடைய காலத்தில் ரமதானுடைய நோன்பை நோற்று இருக்கிறோம். ஏனைய தொழுகையுடைய வணக்கம், இபாதத், குர்ஆன், அமல், திக்ர், தஸ்பீஹ், சதகா, தர்மம் செய்கிறோம். ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் முடிவித்து விடக்கூடாது, அது முடிவடைந்து விடக்கூடாது. ஏனைய காலங்களிலும் தொடர வேண்டும். குறிப்பாக தொழுகை, அஸ்ஸலா முக்கியமான ஒரு கடமை. தொழுகை இல்லாதவன் காபிர். தொழுகை இல்லை என்றால் அவன் காபிர், மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் சுபகுடைய தொழுகை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ அவருக்கு எந்தவித பயமும் இருக்காது. தொழிலை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, ரிஸ்கை குறித்தோ, வாழ்வாதாரத்தை குறித்தோ எந்த கவலையும் இருக்காது. ஏன்? ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அன்றைய தினம் அல்லாஹ்வின் பொறுப்பிலே இருக்கிறார். ஆகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, நோன்புடைய காலத்தில் அல்லாஹ் தந்த பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு ஏனைய 11 மாதங்களிலும் எங்களது வாழ்க்கையில் அமுல்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.